ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜாராணி சீசன் 2 சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா நேற்று நடந்த எபிசோடு தான் கண்டினியூஷன் தான் பார்க்கலாம். அதான் அந்த பாக்ஸில் செயின் இல்லைல்ல. இன்றைக்கி பார்த்தா சிவகாமி வந்து நானே உனக்கு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா சிவகாமி பார்த்தா பாக்ஸில் செயின் இல்லை. உடனே அர்ச்சனா திட்டுறாங்க. அர்ச்சனா எங்கள் பாக்ஸில் இருக்கிற செயின் சொல்லி கேட்குறாங்க. உடனே அர்ச்சனா அப்படியே முழிக்கிறாங்க. உடனே சந்தியா வந்து பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. அம்மா அர்ச்சனா பேக்கில் பார்க்க சொல்கிறாங்க. பேக்கில் பார்த்துட்டு செயின் கிடச்சிச்சு. உடனே சிவகாமி சந்தியாவை பார்த்து பாக்ஸில் செயின் இல்லாமல் நீ நல்லா இருக்குன்னு சொன்னதெல்லாம் பெருந்தன்மை மனசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அப்புறமா வந்து கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லி கேட்குறதுக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம் நாள் முகூர்த்த நாள் இருக்குது, அன்றைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சந்தேகம் அப்படியே ஷாக் ஆகிடுது. அதோட அவங்க பேசிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாமல் பார்த்தீங்கன்னா சரவணோட தம்பி இருக்காங்களா, அவங்க கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரவணோட அண்ணன் வந்து நான் எப்படியே இந்த 50,000 சுட்டணும்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ்க்கே 50,000 ஆகும் அப்படின்னு சொல்ல. உடனே சரவணுக்கு ஷாக் ஆகிருந்தது. 50,000 ஆகுமா? ஒரு 2 மணி நேரம் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு 50,000 ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ஆமாம் அப்படிதான் அப்படின்னு எல்லா வேலைவாசி ஏறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரவணோட தம்பி. உடனே சரவணன் வந்து 25,000 கொடுக்குறாங்க. 50,000 சொன்னேன்னா 25,000 எவ்வளோ நடக்குது அவ்வளோவே பாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெக்கரேஷனுக்கு எதுக்கு 50,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சரவணன் வந்து சரவணோட அண்ணன் வந்து காசு எடுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தது பார்த்தா சரவணன் வெளியே உட்காந்து சந்தியாவோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்காளே, ஒரு நாள் 7 நாளும் அப்படி கோயில் கூட்டிகிட்டு போய் எல்லோரும் அசந்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. உடனே அந்த ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோவில் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அம்மா ஒரு செயின் வாங்கினாங்களே, அந்த செயினெல்லாம் வச்சு பார்க்குறாங்க சந்தியாவுக்கு அந்த ஃபோட்டோவில். ஆமாம், நம்ம இவ்வளோ ஆசை இருக்குன்னு நம்ம நம்பர் வாங்கி வந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி சரவணனே சொல்லிக்கிறாரு அப்படியே மனசுக்குள்ளே. உடனே இதெல்லாம் சிவகாமி பார்த்துட்ருக்காங்க. நம்மளுக்கு பையனுக்கு பிடிச்சிருக்கல, அதே சந்தோஷம் அப்படி சொல்லி சிவகாமி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை நம்ம அந்த 2 ராக்கி அந்த 2 பசங்க இருக்காங்களா, அவங்க வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு கூட ஒரு ஆளுக்கு வந்து யாரும் வரலையா. அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ராக்கியை கூப்பிட்றாங்க. நீயே வாயன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து கல்யாணத்துக்கு தானே வாப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவகாமி வீட்டில் எல்லோரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சிவகாமி கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு சிவகாமி அவங்க அப்பா கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லோரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்து சந்தியாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. சந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. அவங்க அண்ணி வந்து இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ வேணான்னு சொன்னால் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. உடனே சந்தியா வந்து இல்லை, நான் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, என் கூட ஒரு பையனோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டு கேட்கவே இல்லை நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடு முடிச்சிடறாங்க. இனி ஒரு எபிசோடில் சந்தியாவுக்கு எப்படி நான் அப்படியே கல்யாணம் நடந்து முடியுதான்னு பார்க்கலாம். அதோட யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.